வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு காஃபி கேக். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எக்லெஸ் காஃபி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் பிளெயினாக இருக்கிறதுனால நான் மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸோட டாப்பிங் கொடுத்துருக்கேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த கேக்கை நம்ம பண்ணிடலாம். கேக் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா உங்கள் டீ டைமுக்கு இல்லை கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட வைக்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பான காஃபி மிக்சரை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். காஃபி மிக்சர்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சூடான பாலில் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் காஃபி பவுடருங்கிறது கிட்டத்தட்ட 10 கிராம் காஃபி பவுடர். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். பால் வந்துட்டு சூடாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க, நம்ம லேட்டராக தான் பேட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எக்கு சேர்த்து பண்ணுவீங்கன்னா நீங்கள் 1/2 கப் தயிருக்கு பதிலாக 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், அதாவது நியூட்ரல் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா தயிரோடு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தயிர் சர்க்கரை மிக்சர் தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் தெரியக்கூடாது. நீங்கள் பீட் பண்ணும்போது எண்ணெய் எல்லாம் அந்த மிக்சருக்குள்ளேயே போயிடும். இந்த மாதிரி சிங்கிள் மிக்சர் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடை மேலே 1/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி உருண்டைகள் இருந்தால் உங்களுக்கு சலடை மேலே தங்கிடும், அதை உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது இந்த ஸ்டேஜில் ஏர் இன்கார்பரேட் ஆகும், அது உங்கள் கேக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சதுக்கப்புறமா நம்ம பேட்டரில் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக் சாஃப்டாக வராது. முடிஞ்ச வரைக்கும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வெட் இன்க்ரீடியண்ட்டில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஏர் உள்ளே போகக்கூடாது. இப்போ வெட் இன்க்ரீடியன்ட் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி மிக்சரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி மிக்சர்னால் நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிக்சர் லம்ப் ஃப்ரீயாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. நீங்கள் கேக் பேட்டரை ஒரு பேக்கிங் டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேக்கிங் டிஷ்ஷை பார்ச்மெண்ட் பேப்பரால் லைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையுமே 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி சீயில் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் டிஷ்ஷை உள்ளே வச்சு பேக் பண்ணணும். ஸோ நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு நல்ல க்ரன்ச்சுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸுக்கு பதிலாக நட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக்கை 180 டிகிரி சீயில் ஒரு 35 to 45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ட்ரையாக வந்துடுதுன்னா நம்மளோட கேக் பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். கேக்கை கூல் பண்ணதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுங்கள். கேக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு டவல் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா டாப்பில் இருக்க க்ரஸ்ட்டுமே உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு டீயோட சர்வ் பண்ணுங்கள். காஃபி டீ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்ட சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட எக்லெஸ் காஃபி கேக் ரெடி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.